வெல்கம் டு ஜீவாஸ் குக்கிங். இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோதுமை மாவில் ஒரு வித்தியாசமான ஒரு டின்னர் ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். நான் இதுக்கு வந்து இந்த அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் ஆட்கள் நிறையா இருந்தாங்கன்னா நீங்கள் நிறையா எடுத்துக்கலாம். இது வந்து 2 பேர் 3 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இதுக்கு வந்து பாகு காய்க்கிறதுக்கு வந்து நான் அந்த அளவுக்கு கருப்பட்டி எடுத்துருக்கேன். இதை வந்து அதாவது தண்ணி வந்து கொஞ்சமாக விட்டு கெட்டியாக நம்ம வந்து பாகு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து தேங்காய் பால். இந்த தேங்காவை வச்சு நான் பால் எடுக்க போகிறேன். தேங்காய் பால் எடுத்து இதில் ஊற்றணும். ஆக கருப்பட்டி பாகும் ஊற்றணும், தேங்காய் பாலும் ஊற்றணும். சரியா? பாருங்கள், அந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்துட்டு பாருங்கள், கருப்பட்டி பாகு எடுத்தாச்சு. இப்போ இந்த பாகை வந்து இதில் சேர்த்துடலாம். இது கூட தேங்காய் பாலையும் சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா விஸ்கர் வச்சு நல்லா இப்படி கலந்து எடுத்துங்க. நல்லா வந்து எல்லா மாவு வந்து ஈவனாக ஒரே கட்டி இல்லாமல் எனக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன கப்ஸ் எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக நெய் தடவிடுங்க. இந்த இடத்துல இந்த 3 டிஷ்ஷையும் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெண்ணெயை நெய் தடவிடுங்க. எல்லா கிணத்துல அதே மாதிரி தடவிடுங்க. இப்போ இதில் நம்ம இந்த சப்பாத்தி மாவு வந்து நம்ம ஊற்ற போகிறோம். இதை வந்து ஃபுல் ஊற்றாமல் ஒரு 3/4 பாகத்துக்கு என்ன செய்யணும், ஊற்றணும். நல்லா பொங்கி வரும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா, இதுக்கு மேலே அலங்கரிக்கிறதுக்கு இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். எல்லாம் நீங்கள் நட்ஸு ஏதாவது பாதாம் முந்திரி அந்த மாதிரி போடணுன்னா போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம வந்து இட்லி தட்டில் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வந்துட்டு நம்ம வந்து ஒரு குச்சி வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த மாதிரி குத்தி பாருங்கள் ஒட்டவே இல்லை. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், இதை வந்து இப்படி நம்ம குச்சிட்ட எடுத்து தனியாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து எடுத்துடலாம். இதை வந்து வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்கலை, ஆவியிலே நம்ம வேக விட்டுருக்கோம். ரொம்ப நல்லது. இந்த மாதிரி குட்டி குட்டி கிண்ணத்தில் நீங்கள் ஊற்றி எடுங்க. செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.